அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இந்த காணொலி என்ன பார்க்க போறோம்னா, இப்ப வர்ற ஒரு புயலை பற்றி தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இலங்கையில இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இலங்கை முழுவதுமாக சிவப்பு எச்சரிக்கை விட்டுருக்கணும். அதாவது இலங்கை முழுவதுமே இந்த புயலின் தாக்கம் இருக்கு. அதாவது 2 காற்று சுழற்சிகள் ஒன்றிணைந்து நல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமா உருவாகி அது இப்ப நல்ல வலுப்பெற்று புயலாக மாறி இருக்குது. நேற்று இரவு 10 மணிக்கு கிடைச்ச நியூஸின் படி அது புயலாக மாற்றம் இருக்குது. இந்த புயலின் மையம் கடற்கரை ஓரமா பயணம் செய்யாம இலங்கையில நிலப்பகுதிகளை தான் பயணம் செய்ய போகுது. குறிப்பா இது வடக்குல யாழ்ப்பாணம் பருத்துறையால் கடக்கும் மாதிரி சில நியூஸ்கள்ல சொல்லிக்கிறேன். சில நியூஸ்ல வேற மாதிரி சொல்லிடும், சில நியூஸ்ல ஒரு மாதிரி சொல்லிடும். அப்படி நியூஸ்கள் சிலருக்கு மாறுபட்டிருக்குது. ஒரு நியூஸ்ல நான் பார்த்தேன்னா யாழ்ப்பாணம் வடக்கு பகுதிகளை தான் கடக்கும் என்ற மாதிரி சொல்லிக்கிறோம். கடந்து இந்தியா நோக்கி இந்த புயல் பயணம் செய்யும் என்று கடற்கேக்க ஒரு பலத்த காற்றுகள் வீசக்கூடும். இப்ப யாழ்ப்பாணத்தை நாங்க பொறுத்தவரையும் பார்த்தோம்னா இங்க இருக்கால் இப்ப சத்தம் கேட்கும், உங்களுக்கு சோன்ற சத்தம் கேட்கும். இப்பதான் புயல் ஆரம்பிக்கணும். வீட்டை சுத்தி இருக்க விஷுவல் அடுத்து உங்களுக்கு போட்டுக்கொள்றேன். இப்பதான் புயல் ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். மழை இப்பதான் தூரி கொண்டு போகுது. நான் கடும் புயல் காத்து கொஞ்சம் கொஞ்சமா வேகம் கூடி கொண்டு போகுது. காதன வேகம் கூடி கொண்டு போகுது. அப்படியான ஒரு நிலைமையெல்லாம் போய் கொண்டு அதோட நிறைய ஊர்களில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குது. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துக்கொள்ள போறேன். புயல் சம்பந்தமாக கிடைச்ச நேற்று கிடைச்ச ஒரு நியூஸ் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். அதையும் பகிர்ந்து கொண்டு இருக்கிற நிலைப்பாடுகளை உங்களோட சொல்லிக் கொள்றேன். நீங்களும் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா லைட்டா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இது சமமான காணொலியை நீங்க இந்த சேனல்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, நாங்கள் இப்ப காணிக்க போவோம். பாருங்க, இங்க மழை கொஞ்சம் பிளத்து தான் பெய்யுது. அவ்வளவு லைட்டா தூரி கொண்டிருந்த மழை, நேற்றெல்லாம் தூரி கொண்டிருந்த மழை பிளக்க பெய்யுது. இப்ப இல்ல கொஞ்சத்துல காத்து அந்த நல்ல ஒரு பலமான காத்துகள் வீசுறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்காலி பக்கங்கள் பார்க்க கொஞ்சம் கொஞ்சம் அங்கால இருக்கிற மரங்கள் கூட அசையும். இதுல கொஞ்சம் நான் காண எடுக்கிற நேரத்துல மரங்கள் அசைவ காணையில இப்போ நான் இன்றோ கைக்கு நல்ல ஒரு அசைவு ஒன்று இருந்தது. திடீர்னு உங்களுக்கு காட்டையில தானே தான் காட்டு ஒன்று வந்திருந்தேன். அங்காளி பக்கங்கள் நல்ல அசைவா இருக்கு. அங்காளி பக்கத்தில் இருக்கிற மரங்கள் அசைவா இருக்கு. இங்கால அசைவ காணையில நம்மளோட சோன்ற ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இதுதான் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லலாம். மழை லைட்டாக அப்படியே தூரிக்கொண்டே இருக்கு. ஃபுல்லாக அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். காட்டு போக காட்டின வேகங்கள் அதிகரிக்கலாம். அப்படியே பிறகு இருக்கிற காணொலியை நிறைய போட்டுக்கொள்ளுங்க. தென்னை மரங்கள் எப்படி தந்தது. வளமையான காற்று இப்படி இருக்காது. இங்கே இப்படியான காற்று வளமையாக இருக்கிறதே இல்லை. இங்கே இப்படியான நிலைப்பாடு தான் இப்போ இருந்து கொண்டிருக்குது. போக போக இது அதிகரிக்கலாம். இது இன்னுமே அதிகரிக்கலாம். நிறைய மரங்கள் அதில் முடியக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. டவுனுக்கு மரங்கள் இல்லாத புயல் தெரியல. இங்கே பாருங்க, காற்று ஒரு குறிப்பிட்ட அளவு வேகத்தில் வீசிக்கொண்டு இந்த இது பெனமரம் அப்படியே சுற்றி ஆடுது. ஆமாட்டோட பயமாகிறது. ஆபத்தான் எப்போ விழுமன்னு தெரியாது. விழுந்தா இங்கே தான் விழும். ஐயையோ, ஜி தொடங்கிட்டு புயல். ஜி 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 இந்த கிளை ஆடுவினோம் அதை மாதிரி மேலே ஆடுது. தூரம் போய் வீட்டுக்கு இருப்போம். வீடு வரைக்கும் இந்த பெண்ணை வராது. பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன நியூஸ்ன்னு பார்த்தோம் என்றால் நிறைய பேர் நிறைய சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க. நிறைய பாதிப்புகள் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 40க்கு மேற்பட்டவர் உயிரிழந்திருக்கிறவங்க சொல்லிக்கலாம். காணா போனவர்கள், மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் காணா போயிருக்கிறார்கள். அதை விட மண் சரிவால நிறைய பேர் உயர்ந்திருக்கிறோம். அதை விட நீங்கள் கேட்டு போயிருப்பீங்க. நேற்று ஒரு நியூஸ் போட்டு, அதாவது கார் சாய்ந்த மேல கார் போய் ஆற்றுல விழுந்து ஆற்று வெள்ளத்தில் அடிச்சு கொண்டு போய் அது காருக்கு இருந்தாக்கள் வெளியில வர முடியாம அதுல ஒரு 3 பேர், ஒரு சிறுமி உட்பட 2 வயது பேராக இருந்தவர் அவர் இறந்திருந்தோம். அந்த நியூஸ் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி உயிரிழப்புகளும் மட்டங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகி கொண்டு போகுது. இது ஒரு பாரி ஒரு அனர்த்தம்னு சொல்லலாம். நாங்கள் எதிர்பார்க்காத பாரி ஒரு அனர்த்தம்னு சொல்லலாம். நல்ல இருட்டி கொண்டு வருது, சுத்தி வர நல்ல இருட்டி கொண்டு வருது. இதால மக்கள் அவதானமா இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னு பார்த்தோம்னா இதை விளையாட்டு அடுக்கலாது. நாங்கள் இப்போ சும்மா நோம்பலா மழை தான் பெய்யுது, வெள்ளம் தான் இருக்கு விளையாட்டு அடுக்கலாது. இந்த வெள்ளப்பெருக்கால நிறைய பேர் அவதி விடுறதை நாங்கள் காணொலி மூலமா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது யாழ்ப்பாணத்துக்கும் இந்த நிலைமை வரப்போகுது. இப்பதான் ஆரம்பிச்சுக்கன்னு சொல்லலாம். நல்ல காத்தா இருக்குது, ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். இது இந்த நிலைமை யாழ்ப்பாணத்துக்கும் வரப்போகுது. யாழ்ப்பாணம் தாழ்ந்த பிரதேசத்திற்காக கவனமா இருக்கணும். அதோட இப்ப இந்த நியூஸ்ல நாங்க பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல மரங்கள் முறிஞ்சு விழுகுது. மரங்கள் முறிஞ்சு விழுது. கரண்ட் கம்பங்கள்ல இருக்கிற கரண்ட் கம்பி கலந்து விழுகுது. நாங்க ஒரு வீடியோ எல்லாம் பார்த்துருந்தோம்னா தென்னை மரம் போய் அந்த கரண்ட் மெயின் இதோட போஸ்டோட வயரோட முட்டுப்பட அப்படியே ஸ்பார்க் பறக்குது. அதை விட வவுனியா பக்கம் நினைக்கிறேன்
ஒரு சாப்பாடு கிடைப்பது இந்த பாக்ஸ் வெடிச்சு எரியுது அப்படியான பலதரப்பட்ட இதுகள் பார்த்துருந்தாங்க. கரண்ட் கம்பம் ஒன்று வெள்ளதுக்கு விழுந்துட்டு என்றால் கரண்ட் பாஸ் ஆகி கொண்டு இருக்கும். அதில் வந்து காலை வச்சு வேணா உயிரிழப்புகள் ஆபத்துகள் எல்லாமே ஏற்படலாம். மழை கொஞ்சம் நல்ல மழைக்கு ஆரம்பிச்சிருந்த மாதிரி தான் சொல்லலாம். நீங்களை பார்த்தீங்கன்னாலே தெரியும். பெய்யறது வந்து இப்போ சட்டத்தை கேட்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. யாழ்ப்பாணத்துக்கு ஆபத்து ஆரம்பிச்சிருது. இவ்வளவு நாளும் வந்து நாங்கள் மற்ற இடங்கள்ல தான் மழை பெய்துட்டு இருந்த நாங்கள் வவுனியாலெல்லாம் நல்ல மழை. ஏனையின் வீதி மூடப்பட்டது. முதலாவது வந்து ஏனையின் வீதி மூடப்பட்டது. ஏனையின் வீதி குறுக்கால வந்து ஒரு வெள்ளம் எக்கச்சக்கமான வெள்ளம் வந்து பாஞ்சு கொண்டிருக்கிறாங்க. வாகனங்கள் போக முடியாத நிலை. நேற்று வந்து ஒரு மத்தியானம் இதில் வந்து அந்த கனரக வாகனங்கள் போய்கொண்டது. அது வந்து சமாளித்து போகும். சின்ன வாகனம் எடுத்துக்கொண்டு போயிடும். கனரக வாகனங்கள் சமாளித்து போகும். ஆனால் இப்போ வந்து தற்சமயம் வீதி மூடப்பட்டுது. அதுலேயும் வந்து வீதிக்கு அங்காலயம் இங்காலயம் மூடப்பட்டதால் இடைக்க மாற்றப்பட்டார்கள் வந்து அதுக்கு ஒரு சிக்கலான நிலைமை. அதுக்கு ரோட்லேயே நிற்க வேண்டிய ஒரு நிலைமையில வந்து மாற்றப்பட்ட நிலைமையெல்லாம் நியூஸ்ல நாங்கள் பார்த்துருந்தாங்க. இப்படியான நிலைமைகள் போய்கொண்டிருக்குது. நீங்கள் அவதானமா இருங்கோ. மரங்கள் முடிஞ்சு விடுது. பெரிய மரங்கள் இருக்கிற இடத்துல அவதானம் இருக்கணும். சரி, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், புயலை பின்ன நியூஸ் இருக்கா பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, இந்த தாளமுக்கம் வந்து ஆழ்ந்த ஒரு தாளமுக்கமாக உருவாகி இப்போ புயலாக வேலை பெற்றுட்டு புயலாக உருவாகிட்டேன்னு சொல்லலாம். இந்த புயலுக்கு வந்து டில்வான்ற ஒரு பேர் வந்து வச்சிருக்கணும். இந்த புயல் வந்து வடமேற்கு திசையில நகர்ந்து வருதுதான். இது வந்து தற்போது மட்டக்களப்புக்கும் அம்பாறைக்கும் இடைப்பட்ட மகா ஓயா பகுதியில் இருக்குன்னு நேற்று 10 மணிக்கு வந்து இரவு 10 மணிக்கு வந்த நியூஸ்ல சொல்லியிருக்கணும். இது தொடர்ந்து வடமேற்கு திசையில நகர்மா வடக்கு திசையை நோக்கி வந்து கொண்டு யாழ்ப்பாணத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கான்னு சொல்லலாம். இப்போ தற்சமயம் மட்டக்களப்புலாம் இந்த புயல் தாக்கம் அதிகமாக இருக்கான்னு சொல்லலாம். இங்க வந்து கொண்டிருக்குது. தற்போது நகரும்படி எதிர்வரும் 2ஆம் தேதி தான் தமிழகத்துக்கு போகும் மாதிரி சொல்லி இந்த கணிப்பு சில மாறலாம். சில 30ஆம் தேதி போயிடலாம், சில 1ஆம் தேதி போயிடலாம். இந்த கணிப்புகள் மாறிக்கொள்ளலாம். இந்த செய்தியின் ஒரு சாராம்சத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்றேன். இதன்படி இந்த புயலின் நகர்வு பாதைகள் அதுகள் வந்து மாறலாம். ஏற்கனவே வந்து கடலோல போகுதுன்னு சொன்னவே இப்போ வந்து நிலப்பரப்பால போகுது. அப்படியான சம்பவங்கள் நடக்கலாம். இதால நாடு முழுவதுமே வந்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்படுது. நாடு முழுவதுமே மழை புயல் தாக்கம் கட்டாயம் இருக்கு. அந்த மாதிரி முறை வந்து கரையோர பிரதேசம் வடக்கு கிழக்கு தான் எச்சரிக்கை. அதுலயும் வடக்கு கிழக்கு வந்து பாரிய அளவுல எச்சரிக்கை கொடுத்திருக்கணும். அதை விட திருவோணமலையில கரையோர பிரதேசங்களுக்கு வந்து சரியான ஒரு பாதிப்பு ஏற்படலாம் என்ற மாதிரி, மிக பாதிப்பு ஏற்படலாம் என்ற மாதிரி சொல்லியிருக்கணும். முல்லைத்தீவு அந்த திருவண்ணாமலை கரையோர பகுதியெல்லாம் சரியான பாதிப்பு ஏற்படலாம் என்று நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட 200-300 வரைக்கும் மில்லிமீட்டர் வரைக்கும் மழை வீழ்ச்சி கிடைச்சிருக்காம். இன்றைக்கு வந்து 200 250 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை வீழ்ச்சி கிடைக்கலாம் என்ற மாதிரி சொல்லியிருக்கோம். 200-300 ஒரு பெரிய அளவான மழை வீழ்ச்சியாக தான் இருக்கு. நாங்கள் சாதாரணமாக ஒரு நம்பரை எடுத்துட்டு போயிடாது. அது ஒரு பெரிய அளவு மழை வீழ்ச்சி. இது வரைக்குமே மழை வீழ்ச்சி கிடைச்சதே மட்டக்களப்பு தான் மிக அதிக அளவுல வந்து மழை வீழ்ச்சி கிடைச்ச பிரதேசம் என்று சொல்லியிருக்கணும். மட்டக்களப்புல நீங்க காணொலியில் பார்த்துருங்க. சமூக ஊடகங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. இதை பார்க்காதாக்க வந்து கொஞ்சம் பேர் தான் இருப்பீங்கள். எக்கச்சக்கமான வெள்ளமாக இருக்கும். அப்படி தொடர்ந்து நியூஸை பார்த்தோம்னா இதில் சொல்லிக்கணும், மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு 29ஆம் தேதி வந்தால் மழை வந்து படிப்படியாக குறையுமாம். ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு இன்றைக்கும் நாளைக்கும் வந்து நல்ல ஒரு கனமழை இருக்கின்ற மாதிரியும், வவுனியாவுக்கும் வந்து இன்றைக்கும் நாளைக்கும் வந்து நல்ல ஒரு கனமழை கிடைக்கும்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்கணும். வவுனியாவில் ஏற்கனவே வந்து வெள்ளங்கள் எக்கச்சக்கமாக ஓடிக்கொண்டு தெரியுது. அதில் வந்து அந்த கனமழைக்கு வாய்ப்பு இருந்தால் இன்னும் வந்து ஆபத்துகள் இருக்கலாம். மற்ற அம்பாறைக்கு வந்து இன்றைக்கு பிற்பகலோட குறைஞ்சு 30ஆம் தேதிக்கும் விட்டு மழைகள் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கணும். முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு நாளை மறுநாள் அன்று நேற்று அந்த நியூஸ் சொல்றாரு. இன்றைக்கும் நாளைக்கும் கனமழை அன்று. யாழ்ப்பாணத்துக்கு என்ன சொல்லிக்கணும்னா கனமழை, அதோட மிக கனமழையும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு பின்னேரத்துல தான் ஆரம்பிக்கும் பண்ண மாதிரி சொல்லியிருந்தா. ஆனால் இன்றைக்கு காலம்புறையே வந்து மழை தாக்கங்கள் வித்தியாசங்கள் தெரியுது. பாருங்க, வித்தியாசங்கள் தெரியுது. காத்துகளில் வந்து வித்தியாசங்கள் தெரியுது. அப்படியே நியூஸ் தான் வந்திருந்தது. ஓகே, அதை சொல்லியிருக்கோம் என்னென்றால் யாழ்ப்பாணத்து குறிப்பா வந்து நேற்று 10 மணிக்கு வந்த நியூஸ்லேயே குறிப்பா சில நேரம் இந்த இரவோடைய வந்து மழையும் ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருந்தவ. அந்த நிலைப்படி மழை வந்து கொட்ட தொடங்கிட்டது. ஆரம்பிச்சு நல்ல ஒரு கனமழை பெய்து கொண்டிருக்கணும்னு சொல்லலாம். குறிப்பா வந்து அவ்வளவுக்கு கொண்டு வந்து இல்லை, ஒரு அளவுக்கு வந்து பெய்து கொண்டிருக்குது. இது மழை பெய்யலன்னு நாங்க சொல்லலாது. அப்படி ஒரு மழை கிடைச்சி கொண்டிருக்குது. அதை விட சொல்லிக்கிறேன், இந்த புயலின் நகர்வு பாதை வந்து ஒரு வித்தியாசமான நகர்வு பாதை. நாங்கள் எதுவும் கூற முடியாதா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 1867ஆம் ஆண்டு பிறகுல இருந்து இது மாதிரி ஒரு நகர்வு பாதையை பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்கேன். 130 வருஷங்களுக்கு 2 சுழற்சிகள் ஒன்று சேருதுன்னு சொல்லியிருந்தேன். இதோட குறிப்பிட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நடக்கிறதா இருக்கு. அதோட நுவரெலியா மாவட்டத்தில் சொல்லியிருந்தது என்றால் 36 வருடத்துக்கு பிறகு நுவரெலியால வெள்ளப்பெருக்கு இந்த முறை ஏற்பட்டுன்னு சொல்லிக்கிறோம். அப்பொழுதுக்கு மழை அங்காலெல்லாம் அடிச்சோஞ்சி தான் யாழ்ப்பாணத்துக்கு வருது. எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சுட்டு இங்க வருது. இங்க நின்று கடைசியா வந்து சம்பவம் பெருசா இருக்குமோ தெரியல. அதால வந்து நிறைய பேர் சொல்ற, அரசாங்கம் சொல்றது நிறைய பேர் சொல்றா எச்சரிக்கையா இருங்க, விளையாட்டா இருந்தாங்க, எச்சரிக்கையா இருங்க. தாழ்வான பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் வந்து மிக 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 எச்சரிக்கையா இருக்கணும். எந்த நேரமும் வெள்ளங்கள் வந்து வரலாம், எந்த நேரம் நீங்க இடம்பெற வேண்டிய தேவைகள் ஏற்படலாம். எல்லாருமே எச்சரிக்கையா இருக்கணும். அந்த கனமழைகள் எக்கச்சக்கமான மழை கிடைக்க வந்து எல்லாருக்குமே இந்த பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதால வந்து வெள்ளம் தொடர்பாக எச்சரிக்கையா இருங்க. அந்த மரங்கள் பக்கத்துல வந்து வீட்டு பக்கத்துல
பெரிய பெரிய மரங்கள் இருந்தால் அதுகள் முறிஞ்சு விழக்கூடிய சாத்தியக்கூறு 100% இருக்கும். ஏன்னா காத்து வந்து நல்ல வேகமாக வீச போது அது கடற்கேக்கு வந்து வடக்கால தான் கடக்க போதாம், கடற்கேக்கு இன்னும் மிக வேகமாக வீசலாம். அதாவது வந்து மட்டக்களப்பு பகுதிகளுக்கெல்லாம் பாதிப்பு, வடக்கு கிழக்கு தான் பெருமளவு பாதிப்பு இருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அதோட திருவோணமலை இருந்தாலும் இந்த காணொலி பார்க்குறீங்கன்னா அவர்களும் வந்து நல்ல எச்சரிக்கையாக இருக்கணும். இந்தியிலேருந்து இன்னும் ஒரு 24 மணித்தியாலம் இல்லை 48 மணித்தியாலத்துக்கு வந்து மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலப்பகுதின்னு சொல்லலாம். நீங்கள் கட்டாயம் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். நிறைய 40க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்குது. இதுக்கு மேலே மேற்படலாம் என்ற மழை இன்னும் நிற்கல. கிட்டத்தட்ட இது வந்து 25ஆம் தேதி நாங்கள் எப்படி கழிச்சு கொண்டே இருக்கிறோம். இதுவரைக்கும் எங்களுக்கு யாழ்ப்பாணம் இன்றைக்கு 28ஆம் தேதி தான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இந்த புயல் ஆட்டம் ஆரம்பிச்சிருக்குது. இது வந்து என்ன மோசமாக போகலாம், சில நேரம் அப்படியே வந்து ஓஞ்சும் போகலாம். புயல் வந்து இயற்கை இனத்தங்கள் எப்படி நடக்கலாம். அடுத்த மின்வடங்கள் தொடர்பாக வந்து கவனமாக இருக்கட்டாம். தேவையில்லாம வெளியே தெரிய வேணாம்னு சொல்லி உங்களுக்கு தேவைகள் இருந்தால் ஒரேடியாக போய் இப்போ மரக்கறிகள் சாமான்கள் வாங்கணும்னா ஒரேடியாக போய் வாங்கிட்டு வரலாம். நான் முதலில் சொல்லிக்கொண்ட விஷயம், கஷ்டப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறார்களுக்கு சரியான ஒரு கஷ்டமா இருக்கும். ஒரு நாள் உழைப்பை வச்சு தான் நம்ம அடுத்த நாள் வந்து செய்யதாக இருக்கும். அதில் வந்து உழைப்புக்கு போக முடியல என்றால் காசு கையில் இருக்காது, அவைக்கு ஒரு சரியான ஒரு கஷ்டமா இருக்கும். அது வந்து நாங்கள் என்னன்னு சொல்றது, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இதாக இருக்குது. இந்த புயல்கள் வந்து அவைக்கு ஒரு பெரும் பாதிப்பு கொண்டு ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ காசு இருக்கிறவன் ஒரேடியாக வாங்கி வச்சிருவான், அவைக்கு வந்து ஒரேடியாக வாங்கி வைக்க முடியாது. அந்த ஒரு இது பிரச்சனையும் இருக்கும். நீங்களும் வந்து எதுக்கும் தேவையில்லாமல் கொஞ்சம் வெளியில போறது, உங்களுக்கு உங்களுடைய உயிர் தான், உங்களுக்கு ஒரு குடும்பங்கள் இருக்கும், அதால் தேவையில்லாமல் வெளியில போறதை தவிர்த்துக் கொள்ளுங்க. அதை விட வந்து இன்னொன்று சொல்லணும் என்னென்றால், அந்த மீனவர்கள் கடத்தொழிலுக்கு போவாங்க. 5 மீனவர்கிட்ட காணாம போயிட்டு நம்ம கடத்தொழிலுக்கு போனவையாம் ஒரு நாளாகியும் விரைவில் வேண்டி இப்போ கடற்படை ஹெலிகாப்டர் படகுகள் மூலம் தேடிக்கொண்டிருக்குது. ஏன்னா வந்து கடல் சரியான கொந்தளிப்பாக இருக்குது. நாங்கள் நேற்று கேஸ் அதெல்லாம் போய் பார்த்துனாங்க, சரியான கொந்தளிப்பாக இருக்குது. தேவையில்லாமல் அந்த நீர்நிலைகள் நீராட செல்லாதீங்க. ஏன்னா நீர்நிலைகளே முட்டி போய் தடம் புறந்து ஓடிக்கொண்டிருக்குது. மண் சரிவுகள் ஏற்படுது, மலைநாடுகளில் மண் சரிவுகள் ஏற்படுது. அதாவது வீட்டுக்கு மேலெல்லாம் விழுந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் 4 பேர் 2 உயிரிழப்புகள் எல்லாம் ஏற்படுது. அரசாங்கம் வந்து அவசர அறிவிப்புகள் எல்லாம் விடுத்திருக்குது. எச்சரிக்கையா இருக்கட்டும், நாங்கள் தான் எங்களை பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா இப்போ வந்து வீட்டை வெள்ளம் வந்து அப்ப அரசாங்கத்துல இருந்து வந்து நிற்க மாட்டோம். நாங்கள் தான் எங்களை பார்த்துக்கொள்ளணும், எங்களை குடும்பத்தை பார்த்துக்கொள்ளணும். மிக அவதானமாக இருங்கள். வெள்ளம் வந்து நல்ல கஷ்டப்பட்டவனும் பிறகு நாங்கள் இப்போ அவதானமாக இல்லாமல் இருந்துட்டோம்னா பிறகு கஷ்டப்படணும். நீங்கள் அவதானமாக இருந்தீங்கன்னா உங்களோட உயிரே உங்களோட குடும்பத்தின் உயிரையும் காப்பாற்றிக் கொள்ளலாம். இது வந்து அநேகமாக இன்னும் ஒரு 48 மணி நேரம், இன்றைக்கும் அதாவது 28ஆம் தேதி 29ஆம் தேதி தான் முக்கியமான நாட்களாக சொல்லினோம். இந்த 2 நாட்களும் கடந்துட்டால் அதுக்கு பிறகு கொஞ்சம் வந்து இந்த சீற்றம் குறையாளம் என்னவென்று சொல்லியிருக்கிறோம். இந்த 28 29 தான் யாழ்ப்பாண மக்களுக்கு மிக முக்கியமான நாளாக இருக்க போது யாழ்ப்பாண மக்கள் மிக அவதானமாக இருக்கணும். இன்றைக்கும் நாளைக்கு, அதாவது இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, நாளைக்கு வந்து சனிக்கிழமை, இந்த 2 நாட்களும் அவதானமாக இருக்கணும். மற்ற வந்து ஏஎல் பரீட்சைகள் வந்து அந்த 3 நாட்களுக்கு 28 29 30 3 நாட்களுடைய பரீட்சையை வந்து ஒத்தி வச்சுட்டோம். மற்ற ஸ்கூலும் வந்து 8ஆம் தேதி தொடங்குற சொல்லியிருந்தவ, அது வந்து பிற்போட்டாச்சு நினைக்கிறேன். 10ஆம் தேதி அதுக்கு தான் தொடங்க பண்ண சொல்லியிருந்தவ. இப்போ வந்து இப்போ ஏஎல் பரீட்சைக்குரிய மாணவர்கள் தயாராக இப்போ வீட்டில இருந்து படிக்கலாம். அவ்வளோதான், வெளியில சுற்றி தெரியாதீங்க. காய்ச்சல் கலகள் வந்தால் சமாளிக்க இயலாது. இப்போ இந்த வீட்டை தான் நினைக்கிறோம், இந்த நாள் கிடக்கிட்டு சுற்றி தெரியாங்க. அப்படி இருக்க மாட்டீங்க, ஒரு சிலர் இருப்பீங்கள். அதால் வந்து அதை சொல்லிக்கொள்றேன். அதை விட வந்து இப்போ பாடசாலைகள் எல்லாத்துக்குமே விடுமுறை. மற்ற அரசு அலுவலகங்களுக்கு வந்து இன்றைக்கு வெள்ளி, நாளைக்கு வந்து விடுமுறையை கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து பலதரப்பட்ட இது வந்து அரசாங்கத்தால் அறிவிச்சு கொண்டிருக்கணும். பலதரப்பட்ட முன்னேற்பாடுகளும் செய்யணும், மற்ற மீட்பு பணிகள் செய்து கொண்டிருக்கணும். ஹெலிகாப்டர்ல எல்லாம் போய் காப்பாற்றி கொண்டு வரணும். மேலே ஒரு கூரைக்கு மேலே ஆக்கள் இருப்பினும் அவையை வந்து ஏற்றி கொண்டு வரணும். அப்படியான அது அந்த வீட்டு கூரை மட்டுத்துக்கே தண்ணி வர்ற அளவுக்கு இருக்கு. அங்கே அவ்வளவு பள்ளமான பிரதேசங்கள், ஆறுகள் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடுது. குளக்காட்டுகளுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க, கவனமாக இருக்கணும். அவைக்கு வந்து ஒரு ஆபத்தான, எப்போதுமே ஒரு ஆபத்தான ஒரு இதாக இருக்கும். என்ன நடக்கும் வந்து செய்யாம மலைகள் கூட வலிக்கிட தண்டவாளில் உடைக்க வலிக்கிட்டுன்னா சரி. இப்போ நாங்கள் வான்கதவுக்கு வந்து போய் ஒரு வித பாதிப்புண்டா, உடைச்சிச்சுன்னா இன்னொரு வித பாதிப்பாக இருக்கும். இப்படியான இடங்கள் இருக்கிறார்கள், அவதானமாக இருங்கோ. அடிக்கடி திருப்பி சொல்லிருக்கிற விஷயம், அவதானமாக இருங்க. மரங்கள் எதென்றாலும், எது பக்கத்தில் இருக்க ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய என்ன விஷயம் இருந்தாலும் நீங்கள் அவதானமாக இருக்கணும். பக்கத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தால் அதை வெடிக்கலாம். அப்படி நிறைய செயற்பாடு நடக்கும். அதில் மீட்டர் பாக்ஸ் தான் அந்த வெடிச்சு எரிஞ்சு இந்த பவனி. அதில் இல்லைனா அந்த காணொலிகள் அப்லோட் பண்ணிடலாம். எங்கள் பிரச்சனை காப்பிரைட் பிரச்சனைகள் விரும்பினாலும் அதை அப்லோட் பண்ணிடலாது. அப்போ நீங்கள் உங்களோட உயிரை நீங்களே முடிந்த வரைக்கும் காப்பாற்றிக் கொள்ளுங்க. உங்களோட உறவினர்கள், உங்களோட சொந்த பந்தங்கள், உங்களோட உடைமைகளையும் நீங்கள் தான் காப்பாற்றிக் கொள்ளணும். இதில் மாடி வீடுகள் இருக்கிறார்கள் ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்கா. இந்த கீழே வெள்ளம் வந்தாலும் கொஞ்சம் மேலே போயிருந்தலாம். நான் வைக்கும் போக்குவரத்து சிக்கலாக இருக்கும். குடிசை வீடுகள் இருக்கிறார்கள் இன்னும் ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும். அதை விட அந்த கீழே நிலமட்டங்கள்கிட்ட அந்த பிளக்கள் இருக்கிறது, அதெல்லாம் மெயினில் ஆஃப் பண்ணி வைங்க. இப்போ இந்த வெள்ளம் இருந்தால் பிறகு அந்த பிளக்கை தண்ணி போய் வர கரண்ட் பாஸ் ஆகும், அதால் உயிரிழப்புகள் ஏற்படலாம். அப்போ அது எல்லாமே இப்படி நாங்கள் கருதப்பட்ட இதுகளில் வந்து கவனமாக இருக்கணும். யாழ்ப்பாண மக்கள் அவதானமாக இருங்க. ஓகே, இதே மாதிரி ஒரு நியூஸ்கள் கிடைச்சா நான் மீண்டும் உங்களுக்கு பயந்து கொள்கிறேன். மீண்டும் மற்ற சந்திப்போம். பாய்.